ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு காந்தா படத்துடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதை, துல்கர் சல்மான் ஹீரோவா இருக்காரு. அவருடைய டிராப் ஆன படத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்துடைய பேர் சாந்தா. அந்த படத்தோடைய ஷூட்டிங்காக வர்றாரு. உள்ள டைரக்டரா இருக்கிறது நம்ம சமுத்திரகனி. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி இந்த சாந்தா படத்தை என்ன காரணத்துக்காக நடுவுலயே டிராப் பண்ணாங்க, மீண்டும் இந்த படம் பண்றதுக்கு என்ன காரணம், ஃபைனலா இந்த படத்தை கரெக்டா எடுத்து முடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய டைரக்டர் செல்வா. அது காரணம் என்னென்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நிறைய சர்ச்சைகள் இருந்தது. ரிலீஸ்க்கு முன்னாடி கூட ஒரு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்தது. முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் உள்ள வாழ்க்கை வரலாறை இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அது மிக முக்கியமாக அவரை தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சுருந்தாங்க. அது முற்றிலும் தவறுன்றத இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக புரியும். அதுக்கு ரீசன், இந்த படத்தில் வர ஹீரோ கேரக்டர் பல்வேறு ஹீரோஸோடைய ஒரு கலவையாக தான் இருக்கே தவிர இவர் இந்த ஹீரோ தான் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக ஒருத்தரை கை காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் டிக்யூ பண்ணியிருக்க கேரக்டர். அண்ட் இந்த திரைப்படத்துடைய மேக்கிங்காக நான் ஒன்றும் நான் சொல்லுவேன். முக்கியமாக இந்த படத்தோடைய டைரக்டர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்தோடைய கதையில் எப்போலாம் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரு கிரே ஷேடில் இருக்காங்களோ, யாராவது ஒரு கேரக்டர் அப்படி இருந்தாலும் கூட அந்த சீனில், அந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டணும். பிளாக் அண்ட் ஒயிட்டும் சேர்ந்தா என்ன ஆகுது, ஒரு கிரே தானே, அந்த கிரேயில் நம்ம காட்டணும்னு ஆசைப்பட்றேன். சப்போஸ் அந்த சீனில் யாராவது உண்மையாக இருக்காங்க, இந்த சீன் இப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராவலில் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த சீனை கலராக காட்டுறாரு. இப்படி ஒரு ஐடியாலஜிக்குள்ளே தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. நிறைய சீக்வன்ஸில், நிறைய சீனில் இதுக்கு முன்னாடியும் அந்த டெக்னிக்கை நிறைய படங்களில் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டை வச்சு அடுத்த சீனுக்கு போவாங்க. அது நம்மளே அறியாமல் அந்த கதைக்குள்ளே கொண்டு போகிற மிக முக்கியமான ஒரு டெக்னிக். அதை இந்த படத்தில் ஆரம்பத்தில் இருந்து, எக்ஸாம்பிள், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மழை பெய்கிற மாதிரி இடி இடிக்க ஒரு ஆள் ஒரு வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அந்த இடி இடிக்கிற சவுண்ட்லேருந்து அடுத்தடுத்த கட்ஸ் போனது. இப்படி ஒரு அந்த டெக்னிக்காலிட்டி டீமை பற்றி நம்ம பேசணும். எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ஸை பிளேஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்ற ஒரு ட்ராவலில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை முழுக்க பயங்கர பரபரப்பாக பிளான் பண்ணியிருக்கான். படத்தோட செகண்ட் ஹாஃபில் இது ஒரு க்ரைம் த்ரில்லராக மாறுது. அந்த செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த பரபரப்பு இருக்குது. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்த மாதிரியான பரபரப்பு இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால் கெஸ் பண்ண முடியுது இந்த கேரக்டர்னால தான் இப்படி ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்றது. இருந்தாலும் அது என்ன காரணத்துக்காக நடக்குது அப்படின்றது கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி தான் இந்த படத்தை பார்க்க வைக்கிறது. பட் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீட் எட்ஜ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை பார்த்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய கவனம் இந்த படத்துலேருந்து எங்கேருந்தும் செதற மாட்டேங்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜாக்ஸ் பீஜாய் இருக்காருன்றதுல சந்தேகமே கிடையாது. ஜாக் பீஜாயோட மியூசிக் இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்கானிக்காக அந்த கதையும் அந்த மியூசிக்கும் அப்படி ஒன்றிணைஞ்சு இருக்கு. நீங்கள் தனியாக அந்த படத்தையும் அந்த கதை அந்த மியூசிக்கையும் யோசிக்கவே மாட்டீங்க. நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வரும்போது அந்த சீன் அந்த மியூசிக் தான் எலவேட் பண்ணுதுன்றத ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து நம்ம பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். ஆனால் பயங்கர பெஸ்ட்டான டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீனை அந்த மியூசிக்கை எலவேட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணி இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மியூசிக்கையும் அந்த சீனையும் சேர்த்து ஒரு கதையாக தான் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வேலை தெரிஞ்சவங்க தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆர்டிஸ்டாக மாறுவாங்க பிற்காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான ஆர்டிஸ்ட் ஜாக்ஸ் பீஜான்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக அந்த படத்தோடைய எடிட்டர் ஆண்டனி ரொம்ப எக்ஸாக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படிப்பட்ட ஒரு கட்ஸை கொடுத்து நம்மளை மிரள வச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் செல்வாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் இருக்குது. நிறைய எனக்கு தெரிஞ்சு மெய்யழகனுக்கு அப்புறமா நான் மிகப்பெரிய கான்வர்சேஷன் சீன்ஸை பார்த்தது இந்த படத்தில் தான். எனக்கு மெய்யழகன் ரொம்ப பிடிக்கும். பட் அதோட ட்ரீட்மெண்ட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட். அங்கே ரெண்டு பேரோடைய உரையாடல் அப்படின்றது வேற மாதிரி இருந்தது. இங்கே ரெண்டு பேருடைய ட்ரீட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட். இங்கே இவங்க ரெண்டு பேரோட உரையாடல் அப்படின்றது ஒரு வில்லன் ஹீரோ அந்த மோட்டிவ்ல. அந்த கிராஃபை ரொம்ப அழகாக செல்வா ஹேண்டில் பண்ணியிருந்தார். அது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன். அண்ட் சவுண்ட் மிக்சிங் இந்த படத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு தேட்டரில் அந்த சவுண்டை கேட்கும்போது இந்த ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸில் கொடுக்குற அந்த சவுண்டாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோட அந்த டப்பிங் வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லைவாக இருக்க ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த கதையோட நம்ம ரொம்ப பக்கத்தில் போகிறதுக்கு அந்த சவுண்ட் மிக்சிங்
மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு ஒரு சில இடங்களில் அந்த கேமரா டிஸ்டர்பிங் ஆகிற சீன் வருது. அந்த டிஸ்டர்பிங்க்கு ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு சவுண்டை எஸ்எஃப்எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அந்த சீனை ரொம்ப இன்டென்ஸாக மாற்றும். இப்படி செல்வா அவருடைய டெக்னிக்கல் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு சில டேரக்டர்ஸால் தான் அதை பண்ண முடியும். இந்த டீமை வச்சு நம்ம சக்ஸஸ் கொடுக்குறோன்ற மாதிரி போவாங்க. கதை அடுத்து இந்த டீம் வந்தாலே ஒரு சக்ஸஸ்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணுற ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு பாதையை நான் பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போது படத்திலோட ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டிக்யூலேருந்து வரும் துல்கர் சல்மான். மிரட்டலான நடிப்புங்க, இது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு நடிப்பு, பேய், அரக்கன், என்ன வார்த்தைகளை வேணால் நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மெய் சிலிர்க்க வைக்கிறார். சமுத்திரகனி வந்து துல்கர் சல்மானை பார்த்து 4 அடி நடந்து வரணும். அந்த 4 அடிக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு ரியாக்ஷனும் நீங்கள் மாறி பண்ணும்பொழுது ஆடியன்ஸாக பார்க்கும்போது அது வேறன்னு தெரியக்கூடாது. அந்த சீனுக்கு அந்த மூடுக்கு அது கரெக்டாக இருக்குன்றது புரியும். அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் இது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பாருங்கள். 2 பேர் ஈகோக்குள்ளே நடக்கிற ஒரு பாயிண்ட்டு. டிக்யூ அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்பா ஹேட்ஸ் ஆஃப் மிரட்டிட்டாருங்க. அதுவும் கடைசியிலலாம் ஒரு சிரிப்பு ஒன்று பண்ணியிருப்பாரு. சார் யார் சார் நீங்கள், எப்படி சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவரை பாராட்ட வார்த்தைகளே இல்லைன்ற ரேஞ்சில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு டிக்யூ. இது மட்டும் இல்லை, ஃபைனலாக வந்து ஹீரோயினை மடியில் வச்சுக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுவும் இந்த படத்தோட ஒரு பெரிய டச்சிங்கான ஒரு சீனாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அடுத்த ரேஞ்சுக்கு எலவேட் பண்ணி கொண்டு போச்சு. சமுத்திரகனி அவர்கள் சொல்லவே வேணாம். இந்த படத்தில் அவருக்கு ஏதோ பல் செட்லாம் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சு ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு மனுஷனாகவும், கடைசியில் அவனோட ஈகோஸை புரிஞ்சு அவனோட ஈகோவால் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிற ஒரு மனுஷனாகவும் இருக்கார். அந்த கேரக்டரை ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக அப் அண்ட் டவுன் போனால் கூட அது நெகட்டிவாக பயங்கர ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டராக மாறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் சமுத்திரகனி சார். அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட ஹீரோயின் பார்கவி போஸ். எப்பயும் ஒரு ஹீரோ வில்லன் கதைக்குள்ளே, அதுவும் ஈகோ இருக்க ஒரு ஹீரோ வில்லன் கதைக்குள்ளே ஒரு ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் இருக்காது. இந்த படத்தோட டைரக்டர் செல்வா அப்படி ஸ்பேஸ் வச்சு ஒரு கேரக்டர் எழுதியிருக்காரு. எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, ஒரு கேரக்டரோட ஆயுதமாக இந்த ஹீரோயின் கேரக்டரை மாற்றி அதில் ஒரு ட்ராவலை ப்ளே பண்ணி அந்த ட்ராவலில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்ததுலாம் இந்த படத்தோட ஹை பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதில் பார்கவி போஸுடைய பர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணியிருக்காங்க, அழகாக நடிப்பாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுடைய ஸ்டெப்ஸ்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்குலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் பார்கவி போஸை பார்ப்பீங்கன்றதுல டவுட்ஸ் கிடையாது. இந்த படத்தில் வந்து நம்மளுடைய நிழல் ரவி சார் பண்ணியிருக்காரு, ரொம்ப சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். காயத்ரி நடிச்சிருக்காங்க. காயத்ரி யாருன்னா சூப்பர் டீலக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேது அண்ணாவோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, மலையாளத்துலேயும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துலையும் மிக முக்கியமான கேரக்டர் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டிக்யூவோட ஒய்ஃபாக இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் இருக்குது. அவங்களுக்கும் அவங்களுடைய கேரக்டர் என்ன ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, அந்த கேரக்டருக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அது பெஸ்ட்டாக ரொம்ப அழகான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. தமிழ் செல்வி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க இப்போ வரைக்கும் அவங்கள எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு உள்ளாடையை வச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணது. அவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், செலிப்ரேட் பண்ணுவீங்க தமிழ் செல்வின்றதுல டவுட்டே இல்லை. அண்டு அவங்களுடைய ரீசெண்டாக ஒரு ரீல் நான் பார்த்துருந்தேன். ஒரு ஃபேஷன் ஷோலேருந்து அப்படி நடந்து வரா மாதிரி அதில் ஸ்லிப்பாகி விழறா மாதிரி விழுந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க நடந்து வந்தாங்க. மாசாக இருந்துச்சு. இந்த படத்துலையும் அவங்களுடைய கேரக்டருக்கு செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸ்லலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அதில் வந்து நீங்கள் எல்லாமாவும் ப்ளே பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டாகவும் ப்ளே பண்ணணும், ஒரு ஹீரோயினாக ப்ளே பண்ணணும், ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு இத்தனை விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அவங்க படம் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கரெக்டான ஒரு ஆக்டர், இவங்க வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாங்களோ. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும், நான் என்னை ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க இருந்தாங்களோன்ற எண்ணம் எனக்கு இருந்தது.
ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் படங்களில் ஹீரோயினாக பார்க்கறதுக்கு நம்ம டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓவராலாக காஸ்ட் அண்ட் குரூவாக எனக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. பட் இந்த படத்தில் எனக்கு என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். இந்த கதைக்கு அது தேவை, பட் இன்னமும் நல்லா இருந்துக்கலாம்னு தோணுச்சு. அது நல்லா இருக்கிறதுக்கான ஸ்பேஸாக எங்கே இருந்திருக்குன்னா ராணாவோட ஆக்டிங் தெலுங்குல அவருடைய வாய்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது. பட் தமிழில் பார்க்கும்போது ஏதோ ஒரு நெருடல் இருக்குது. அவருடைய வாய்ஸும் அந்த தெலுங்கு டப்பிங் அவர் தான் கொடுத்துருக்காரா இல்லை வேறு யாரோ கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இல்லை தமிழுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆக்டரை வச்சு மூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அது மட்டும்தான் எனக்கு இந்த படத்தில் நெருடலாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்தால் மட்டுமே இந்த படம் பயங்கரமாக இருக்கும். அதை படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டிக்யூவும் சமுத்திரகனி சாரும் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் மெயின் கேரக்டராக வந்து ராணா இருக்கு. ராணாவுடைய ஷோல்டர்ஸில் தான் கதை அப்படி நிற்கிது. அப்படி இருக்கும்போது தெலுங்குல ஒரு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய டப்பிங் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அங்கே அவர் நின்றுட்டார். தமிழில் கட் பண்ணிங்கன்னா அந்த டப்பிங் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த படம் செகண்ட் ஹாஃபில் தமிழில் பெரிய அளவில் செட் ஆகலை. பட் என்ன இருந்தாலும் ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் ஆடியன்ஸோட மனசில் இடம் பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ரிசல்ட்டை தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் துல்கர் சல்மான் சார் அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணுறாரு. அதனாலே இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படமாக அமையுன்றதுல சந்தேகமே கிடையாது. ஓவராலாக ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அற்புதமான நடிப்புக்கு ஸ்பேஸ் இருக்க ஒரு படமாகவும், அந்த ஸ்பேஸை ஆடியன்ஸாக பார்க்கும்போது இது அப்படிப்பட்ட படம்னு இல்லாமல் ஒரு ஈகோவால் 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால அன்பு எந்த அளவுக்கு பாதிப்படையுது, அந்த அன்பு எப்படி நொறுங்கி உடஞ்சி செத்து போகுதுன்றதை இந்த படத்தில் காட்டுறது தான் இந்த படத்தோடைய கருத்தாகவும் கண்டென்ட்டாகவும் செல்வா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது ரொம்ப அழகாக லேண்ட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோடைய மிக முக்கியமான வெற்றியாகவும் கருத்தாகவும் நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்கள் காந்தா படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபாய் சொல்லி நான் பிரவீன் KS. பாய்.